இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு சேப்பங்கிழங்குல சுக்கா தான் பண்ண போறோம். சேப்பங்கிழங்குல சுக்காவா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நிறைய பேர் வந்து சேப்பங்கிழங்க வந்து வேண்டான்னு ஒதுக்குறதுக்கு காரணமே அந்த சேப்பங்கிழங்குல வலுவலுன்னு ஒரு வலுவலுப்பு தன்மை இருக்கும். அதனாலேயே இந்த சேப்பங்கிழங்க நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. இந்த சேப்பங்கிழங்கு அந்த வலுவலுப்பு தன்மையை எப்படி நம்ம வலுவலுப்பு இல்லாமல் நம்ம செய்யலாங்கிறத நான் வீடியோக்குள்ள வாங்க சொல்கிறேன். அந்த மாதிரி செய்யும்போது அந்த வலுவலுப்பே எதுவுமே இருக்காது. நல்ல சுக்கா வந்து நல்லா அந்த இது வந்து எல்லாருமே நிறைய கேட்பாங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு நினைக்கி இது சேப்பங்கிழங்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும், அந்த வலுவலுப்பும் இருக்காது. அப்படியே நல்ல ட்ரையாக நல்லா வறுத்து எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு வந்து சேப்பங்கிழங்கு சுக்காவை நம்ம பண்ண போகிறோம். நிறைய பேர் மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கான்னு சொல்லி நிறைய நான்வெஜ்ஜில் செய்வோம். இன்னைக்கு வந்து வெஜிடேரியனில் சுக்கா ரெசிபி. அதனால் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ சேப்பங்கிழங்க வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா மண்ணெல்லாம் கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு, நான் பெரிய கிழங்கா இருந்ததுனால அதை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த இதை வந்து நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். நம்ம தண்ணியில் வேக வச்சோம் அப்படின்னம்னா அந்த கொழகொழப்பு தன்மையோடு வரும். இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் கொழகொழப்பு இல்லாமல் இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு எடுத்துட்டு இந்த மாதிரி மேலே பார்க்க அப்படி தூவி விட்டுட்டு இப்படி கொஞ்சமாக அப்படி தண்ணியை தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னம்னா, இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த இதை வந்து சேப்பங்கிழங்கு தூக்கி உள்ளே வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோம். ஒரு இது வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தது தெரியும். இப்போ நான் அடுப்பை விட்டு இறக்கிட்டு ஆற வச்சுட்டு தொலியை எடுத்துட்டு காட்டுறேன். இதுக்கு வந்து ஒரு சுக்கா செய்கிறதுக்கு ஒரு மசாலா வந்து அரைச்சிடலாம். இதில் ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக ஒரே சின்ன பத்தை தேங்காய், இவ்வளோத்தையுமே உள்ளே சேர்த்துறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த இதை வந்து தண்ணியெலாம் நான் சேர்க்கவே இல்லை. இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலேயே இந்த மாதிரி ரொம்ப குறன்னு இல்லாமல் ஓரளவு மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சேப்பங்கிழங்க வந்து தொலியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்னதாக உடச்சிக்கலாம். இந்த மாதிரி சேப்பங்கிழங்க வந்து இட்லி பானையில் வந்து இந்த மாதிரி வச்சு வேக வைக்கும்போது இந்த கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி வேக ஒட்டாது. வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சோம் அப்படின்னம்னா அப்படியே கொலன்னு அப்படியே அந்த வெண்டைக்காயில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சுட்டு செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொஞ்சம் எண்ணெய் ஊட்டு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணால் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை அடுப்பை வந்து நல்ல மீடியமாக வச்சு நல்லா கொஞ்சம் செவக்க பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற மாதிரி, ரொம்ப மொறுமொறுன்னு இல்லை, ரொம்ப ஓரளவு மீடியமாக பொரிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த சேப்பங்கிழங்க இந்த மாதிரி எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். லைட்டாக கலர் மாதிரி வருது இல்லையா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருக்கணும். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு மிச்சத்தை எடுத்துட்டேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு அடித்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். லைட்டாக வதங்கி வரட்டும், கண்ணாடி பதத்தில் வதங்கி வரட்டும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த மசாலாவோட ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட உப்பு. ஏற்கனவே நம்ம காயில் வந்து உப்பு போட்டிருக்கோம். இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு தான் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்படியே லைட்டாக அப்படி பெரட்டி விட்டுட்டு மிளகாத்தூள் கருகாத அளவுக்கு பெரட்டி விடுங்க. கொஞ்சமாக மிக்ஸிக்கு ஒன்று தண்ணி சேர்க்குறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும். நேரம் இப்படி கொதித்து வந்த உடனே இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த கிழங்க வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிட்டு அடுப்பை ஸ்லோவாக வச்சு அப்பப்போ திறந்து கிளறி விட்டு நல்லா செவந்து வரட்டும். இந்த சுக்கா வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. அப்பப்போ திறந்து நம்ம கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா அப்படி செவந்து வந்துடும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு வறுத்து விடலாம். இப்போ வந்து லாஸ்ட்டாக இறக்கும் போது உங்களோட பச்சை வெங்காயத்தோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னம்னா இந்த பச்சை வெங்காயத்தை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த பச்சை வெங்காயத்தோட கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஒரு 1/4 பழம் எலுமிச்சை பழம் இதை வந்து அப்படியே ஜூஸை புழிஞ்சு விட்டுறலாம். அப்படியே ஒரு கிளறிடலாம்.
கொத்தமல்லி கூட கொஞ்சமாக சேர்த்துட்டு இது பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொத்தமல்லி சேர்க்கலை. சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி. சேப்பங்கிழங்கை வச்சு சுக்கா ரெசிபி செஞ்சு கட்டியிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேப்பங்கிழங்கு வந்து இனிமேல் வந்து தண்ணியில் போட்டு வேக வைக்க மாட்டீங்க. இனிமேல் வந்து இட்லி பானையில் நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டி வேக வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னாலே அந்த வலுவலுப்பு தன்மை சுத்தமாக இருக்கவே இருக்காது. அது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இன்னொன்று வந்து இதே மாதிரி இந்த சேப்பங்கிழங்கு செஞ்ச மாதிரியே உருளைக்கிழங்கு, வாழைக்காய், நம்ம கருணக்கிழங்குன்னு சொல்லுவீங்க, நாங்கள் வந்து சேனக்கிழங்குன்னு சொல்லுவோம், அந்த சேனக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதே மெத்தடில் செஞ்ச அன்னைக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு மாதிரி எல்லா காய்கறிக்கும் சுக்கா ரெசிபி செய்யலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.